ரிசப்ஷன்ல யாரும் இல்லீங்க. சார் ஊருக்கு புதுசுங்களா? ஆமாங்க. சாரு பரவிட்டு இறங்கும் போதே பார்த்தேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இங்க டேவிட் எஸ்டேட்டுக்கு வேலை விஷயமா வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த எஸ்டேட் தெரியுங்களா? தெரியாது. எனக்கு தெரியும், வாங்க கூட்டு போறேன். வாங்க. உங்க யோகம் என்ன முதல்ல பாத்தீங்க. என்னங்க உங்க மூஞ்சி இவ்வளவு கெளுத்தியா இருக்கு? ஒரு 12 மணி நேரம் பஸ்ல பிரயாணம் பண்ணிருப்பீங்களா? ஆமாங்க. வர்ற வழியில யானை சிங்கம் எல்லாம் பாத்தீங்களா? 2 குரங்கு தான் பார்த்தேன். அது இருக்க வேண்டியதான். பெட்டியை கொடுங்க. பரவாயில்ல. அட கொடுங்க, நான் கொண்டு வரேன். பரவாயில்ல, நானே கொண்டு வரேன். எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நான் கொண்டு போறேன். என்னது? இல்லீங்க, உங்க கூட கொண்டு வரேன்னு சொன்னேன். வாங்க. உங்க பேரு? ரவி. ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல பாப்பநாயகம் பாளையம். ஓ, பாப்பநாயகம் பாளையத்துல பெருமாள் கோவில் பக்கம். அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லைங்க. கூட பிறந்த யாரா இருக்காங்களா? யாரும் இல்ல. இந்த எஸ்டேட்ல வேலை கிடைச்சிருக்கா? ஆமாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சார் இது? இப்பதான் என்ன பாக்குறீங்க, அதுக்குள்ள எப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? நான் என்ன தப்பா கேட்டேன்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு தானே கேட்டேன். என்ன சார் கல்யாண விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்களே? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதுன்னு தானே கேட்டேன். கல்யாண விஷயத்தை இவ்வளவு அதட்டி கேக்குறீங்களா? கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி இருக்கு? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு தப்பா நினைக்காதீங்க. இவர் பேரு மாணிக்கம். இவர் பொண்ணு கல்யாணம் வரதட்சணை இல்லாம நின்னு போச்சு. அதுல இருந்து ஊருக்கு யாரு புதுசா வந்தாலும் அவங்களை ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை நீங்க எங்க போகணும்? வாங்க போலாம். இதான் சார் நீங்க தேடி வந்த டேவிட் எஸ்டேட் மேனேஜர் வீடு. அவரை பார்த்தா எல்லா விவரமும் புரியும். சரி சார். சார் மேனேஜர் சார். யாரப்பா அது? நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா வந்திருக்கிற சூப்பர்வைசர் சார். உங்களை பார்க்கணும்னு வந்தாரு. அதான். நீங்க தான் ரவியா? எஸ் சார். கிளாட் டு மீட் யூ. நீங்க வர்றதா ஏற்கனவே எனக்கு தகவல் வந்திருக்கு. கொஞ்சம் இருங்க. ஏ ராஜன், இங்க வாங்க. என்னங்க சார்? ருக்கு கிட்ட போய் சொல்லி அந்த வியூ பாயிண்ட் வீட்டை சுத்தப்படுத்தி வைக்க சொல்லு. இனி 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடுறோம். போ. சரிங்க சார். அக்கா, ருக்கக்கா. என்னடா? நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா ஒரு சூப்பர்வைசர் வந்திருக்காரு. அவர் இப்ப நம்ம ரிசப்ஷன் சென்டர்ல இருக்காருக்கா. இன்னும் 10 நிமிஷத்துல அவர் இங்க வந்துருவாரு. ரூம் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சா? இப்பதானே கூட்டிட்டு இருக்கேன். கூட்டினா பத்தாதுக்கா, எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணி வைக்கணும். வாங்க சார், இதான் நீங்க தங்க போற வீடு. இப்படியே சொல்லி ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்ன சார் நின்னுட்டீங்க? ஹில் ஸ்டேஷன்ல நடந்து பழக்கங்கள போல் இருக்கு. வாங்க, போக போக பழகிடலாம். ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பதான் சூப்பர்வைசர் வேலைக்கு புதுசா வந்திருக்காரு, அவர் மேல அழுக்கு தண்ணி ஊத்துறியா? சாரி சார், அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மூஞ்சியை பாரு, திருவிழாவில் காணாம போனவங்க மாதிரி. என்னம்மா சாப்பிடும்போது அழுதுட்டு இருக்க? ஹலோ, நான் ஏன் சாப்பிடலன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? அங்கிள், எனக்கு நீங்க சாப்பாடு போட்டுட்டீங்க. ஆனா நான் மெட்ராஸ் வந்ததுல இருந்து உங்க கண்ணுல படுற வரைக்கும் என்னோட கஷ்டங்களை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா
என்னோட கஷ்டங்கள்ல ரவின்னு ஒருத்தர் பங்கெடுத்துக்கிட்டாரு. அவர் இப்ப சாப்பிட்டாரா இல்லையான்னு நினைக்கும் போது என்னால சாப்பிட முடியல. அப்படியா? இது ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லியிருந்தா அவர் எங்க அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. அது முடியாது அங்கிள். ஏன்? கடைசி அவர் சந்திச்ச மண்டபத்துல மறுபடியும் 6 மாசத்துக்கு அப்புறம் சந்திக்கிற ஒப்பந்தத்துலதான் நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்தேன். பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறமும் அவரை பத்தி நினைக்கிறேன்னா அவர் உன் மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அவர் எனக்கு காட்டு. அவர் என்ன உதவி பண்ணாலும் நான் செய்யறேன். அங்கிள், உங்களுக்கு எவ்வளவோ கம்பெனிங்க இருக்கு. அதுல அவருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தர முடியுமா? மேனேஜர் வேலை போட்டு தரேன், போதுமா? தேங்க்யூ அங்கிள். குட். முதல்ல அவரை போய் பார்ப்போம். கம் ஆன், லெட்ஸ் மூவ். ரவி இங்கதான் தங்கியிருந்தாரா? ஆமா அங்கிள். பெரியவரே, ரவின்னு ஒருத்தர் இங்க இருந்தாரே, அவர் இங்க இருக்காரா? அப்படி யாரும் இல்ல, நான் தான் இங்க தங்கி இருக்கேன். பிலோமினா, நிச்சயமா உன் ரவி மெட்ராஸ்குள்ள தான் இருப்பான். நான் உன்னை கண்டுபிடிச்சிடறேன். வாமா, வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். சாரி அங்கிள், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. தூங்கும்
கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே. நான் உன்னை பார்த்தது போன ஜன்ம பந்தம். கீதை போல காதல் மிக புனிதமானது. தொடர்கதை தினம் தினம் வளர்ப்பிறை நில